சென்னையில் நேற்று 13 பள்ளிகளுக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. காலை முதல் மாலை 4 மணி வரை இமெயில் மிரட்டல்கள் வந்தன. இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய்கள் உதவியுடன் சோதனை நடத்தினர். எந்த பள்ளியிலும் குண்டு இல்லை, தகவல் புரளி என்பது தெரிந்தது. புரோட்டான் மெயில் மூலம் மிரட்டல் இமெயில் வந்துள்ளது. அது எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பதும் தெரியவில்லை. ஐபி அட்ரஸ் எதுவும் இல்லை. புரோட்டான் மெயில் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் செயல்படுகிறது. இவர்களுடைய இமெயில் வசதி மூலம் அனுப்புநரின் அடையாளத்தை மறைத்து மெயில் அனுப்பலாம். இடையில் யாரும் ஹேக் செய்து மெயிலை திறக்க முடியாது. சைபர் நிபுணர்கள் கூட திணறுவார்கள். இதனால் இமெயிலில் மிரட்டல் விடுத்தது யார் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சென்னை போலீஸ் அதிகாரிகள் கூறினர். சென்னையின் 9 காவல் நிலையங்களில் இது பற்றி 9 வழக்குகள் பதிவாகி வேகமான விசாரணை நடந்தும் துப்பு கிடைக்கவில்லை. இதனால் இந்த வழக்கை மத்திய சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க வேண்டும் என சென்னை போலீஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. இப்போது தமிழகம் முழுவதும் இமெயில் வழியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து கைதானவர்கள் பற்றிய விவரங்களையும் சென்னை போலீசார் சேகரித்து வருகின்றனர். பழைய குற்றவாளிகளிடம் விசாரித்தால் இந்த வழக்கிற்கு தேவையான கூடுதல் விவரங்கள் கிடைக்கக்கூடும் என்ற கோணத்திலும் போலீசார் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளனர்.